ஹாய் guys, welcome back to another video. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு. ஸோ நம்ம ஒபியஸ்லி நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்துருந்தோமோ ஸோ அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. டிவிக்கோட ஒரு ஸ்ட்ராங், டிவிக்கோட என்ன சொல்கிறது, இங்கே மலையாளத்துலலாம் சுழலி காட்டலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி டிவிக்கோட ஸ்ட்ராங் தான் இப்போ தமிழில் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே அடிக்கிற விசில் சத்தம் இங்கே வர கேட்குது. என்னென்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலி இங்கேயே நமக்கு எலெக்ஷன் இருக்குது, அங்கேயே எலெக்ஷன் நடக்குது. அங்கேயே எலெக்ஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க, இங்கேயே எலெக்ஷனோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வியூஸ் அதிகமாக போகிறதுனால எனக்கு தெரிஞ்சு இங்கே எலெக்ஷன் நியூஸ் ஒரு சைடில் வச்சுட்டு இங்கே அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஓடிட்டாங்க. மலையாள சேனல்லேருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஸோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த டிவிக்கோட அதை விஜய் இம்பாக்ட், ஒன் மேன் ஷோ விஜய் இம்பாக்ட் தான் அவ்வளோ என்ன சொல்றது. இப்போ இங்கே கேரளா தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓல் இந்தியாவே இந்த விஜயோட இம்பாக்ட் தான் பற்றி பேசிட்டு இருக்கு. எப்படி ஒரு மனுஷனால இப்படி ஒரு இம்பாக்ட் உருவாக்க முடியும் தான் எப்பவும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு சினிமா நடிகனால எப்படி உருவாக்க முடியும் தான் இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஜய் ஜெயிச்சில இருந்து இந்த காங்கிரஸில் இருக்கிற நம்ம ராகுல் காந்தி அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அவரை எப்படியும் அவருக்கு எதிர்த்து தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தால் கூட அவர் சைட்ல இருந்து வாழ்த்து வர சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்க விஜயோட லெவல் எங்கே போயிருக்குன்னு பாருங்க. 3 இயர்ஸில் ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணி அந்த பார்ட்டியில் ஃபர்ஸ்ட் வர எலெக்ஷனில் இவ்வளோ சீட், அதாவது ஒட்டுமிக்கமான ரெண்டு பார்ட்டின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏகദേശம் 75 இயர்ஸ்க்கு மேலே விண்டேஜ் இருக்கிற பார்ட்டி, ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 52 இயர்ஸ்க்கு மேலே விண்டேஜ் இருக்கிற பார்ட்டி. இந்த ரெண்டு பார்ட்டியையும் அப்படியே 2.5 வருஷம் மாத்திரம் விண்டேஜ் இருக்கிற இந்த பார்ட்டி அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு சொல்லலாம். ரெண்டு பார்ட்டியோட தலைவர்கள், அதாவது டிஎம்கேயோட தலைவர் ஏடிஎம்கேயோட தலைவரும் இவ்வளோக்கு விஜய்க்கு சப்போர்ட் மக்கள் கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கனவிலே இந்த ஒரு ஃபிகர், அதாவது 100+ ஃபிகர் இப்படி விஜய்க்கு வருங்கிறது நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய சாதனை. ஒரு பார்ட்டி தொடங்கி 2.5 வருஷத்துக்குள்ள இவ்வளோக்கு ஓட்டு பிடிச்சது சரித்திரம். அதாவது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் தான் சொல்லணும். ஸோ யாராலுமே பண்ணியிருக்க முடியாது, இவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு 118 சீட்டு வேணும். ஆனால் இப்போ ஒரு 107 108 தான் நிற்கிறாரு. இருந்தால் கூட இவ்வளோக்கு சீட்டு எப்படி எவரால் சாதிச்சு எடுக்க முடிஞ்சிச்சு. 34% கிட்ட அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு. 34%. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே ஆகட்டும் ஏஐடிஎம்கே ஆகட்டும், இதில் வருஷங்களாயிட்டு என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிக்கு உழைச்சி இருக்கிறவங்க இருக்காங்க, என்ன சொல்ற மக்களுக்கு தெரியவரவங்க இருக்காங்க. இந்த ரெண்டு பார்ட்டியில் எனக்கு தெரிஞ்சு உள்ள எல்லாரையும் மக்களுக்கு பொதுவாகவே தெரியும். அது எப்படி பார்ட்டிக்கு வேண்டி உழைச்சி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் மக்களுக்கு. ஸோ பார்ட்டிக்கு வரைக்கும் உழைக்கிறவங்க இந்த ஆள் இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்கெல்லாம் சொல்லி மக்களுக்கு தெரியும். டிவிகே சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புது முகங்கள், எல்லாமே புது முகங்கள். 1-2 சினிமா முகங்கள், நம்ம விஜய் சார், அது மாதிரி நம்ம இந்த வளையாபதிலாம் சொல்கிறோம், அந்த ஆள் பேர் என்ன ஸ்ரீமான்லாம் சொல்கிற அந்த ஆளுகள், இது மாதிரி கொஞ்சம் ஆளுகள் தான் தெரியும். ஆனால் மொத்தம் எல்லாரையும் தெரியுமா கேட்டால் பொதுமக்களுக்கு தெரியாது. உள்கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ விஜய்ங்கிற அந்த பிராண்ட், விஜய்ங்கிற ஒரே ஒரு ஆள் இந்த சர்க்காரில் சொல்லுவார்ல, சர்க்காரில் ராதா ரவி கூட சொல்லுவார்ல, ஸோ என் தலைவனோட முகம் போதும், என் தலைவன் முகம் போட்டால் இந்த எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க, என் தலைவனோட பிராண்ட் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் அது ஒரு சர்க்கார் படம் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது இப்போ விஜய் இப்போ பண்ணியிருக்க வேலை. எனக்கு தெரிஞ்சு சர்க்கார் படம் இறங்கு 2018 நினைக்கிறேன். சர்க்கார் படம் 2018 எப்படி தான் இறங்கிச்சு. ஸோ அப்போ இருக்க சிச்சுவேஷன் தான் இப்போ அவர் படத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதே தான் இப்போ இங்கே ரியல் லைஃப்பில் பண்ணியிருக்காரு. சர்க்கார் மூவியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ ஒரு தலைவன் ஒரு பிராண்ட், அந்த பிராண்டை கிழிக்கிறதுல தான் நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேம் இதுதான் இப்போ அவர் அப்ளிகபிள் பண்ணிருக்காரு. ஸோ இவ்வளோ விண்டேஜான பார்ட்டியை அப்படியே தூக்கி சாப்பிட்டாருன்னா அது கொஞ்சம் யாராலுமே பண்ணியிருக்க முடியாது, எந்த ஒரு கொம்பனாலையும் பண்ணியிருக்க முடியாது. எஸ்பெஷலி விஜய்ங்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இது பண்ணியிருக்க முடியும். அது ஹிஸ்டாரிக்கலான ஒரு வின் தான். ஸோ எல்லாருமே இது அப்படியே ஆடி போயிருக்காங்க இந்த வின்னை பார்த்து. நார்மலி இப்போ நீங்கள் ரெண்டு பார்ட்டி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டு பேருமே அலையன்ஸ், ஒரு எக்கச்சக்கமான அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ரெண்டு பார்ட்டி ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சிருக்காங்க, என்ன சொல்ற டிஎம்கே ரொம்ப அலையன்ஸ் வச்சிருக்காங்க. டிவிகேங்கிறது நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். டிவிகே யார் கூட அலையன்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிவிகே மக்கள் கூட, பொதுமக்கள் கூட அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பொதுமக்களோட அலையன்ஸ் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். எந்தவித அலையன்ஸ் இல்லாமல், ஒரு பய கூட அலையன்ஸ் இல்லாமல் பொதுமக்களே மட்டும் நம்பி நான் உங்களுக்காக வரேன், உங்களை நம்பி வரேன்னு சொல்லிட்டு அவர் கரியரை விட்டு எல்லாம் விட்டு மக்களுக்காக அவர் இறங்கி வந்து மக்களும் அவரை கைவிடல. ஸோ இந்த ரிசல்ட்லேயும் நமக்கு தெரியும் மக்களும் அவரை கைவிடல, மக்களும் அவரை ஏற்றுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைய முதல்வர், நாளைய முதல்வர், நிரந்தர முதல்வர், இப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அங்கே ஆட்டம் சூடு பிடிக்க தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ இனி இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு டிவிக்குங்கிற ஒரு பார்ட்டி தான் இனிமேல் அங்கே ஃபுல்லாக வரப்போகுது. இனி அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் எப்படியே டிவிக்கு தான் இனிமேல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே வேற ஆளுகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நடிகன்னா கூட்டம் வரதான் செய்யும், இந்த கூட்டம் ஓட்டம் மாறாதெல்லாம் சொல்லியிருந்தேன். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவரே இது நீங்கள் இல்லை, ஆண்டவரே இது விஜய் வேற, ஆண்டவர் வேற. ஆண்டவர்லாம்
ஆண்டவருக்கு கிடைச்ச சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஆண்டவரும் எலெக்ஷன் இப்போ நிறைய ஆளுகள்லாம் வந்துச்சு. ஸோ அவருக்கு ஓட்டு போடலாங்கிறது அவங்க பொதுமக்களோட சொந்த இஷ்டம். பொதுமக்கள்னா அந்த எக்ஸிட் போல் மாதிரி தான், ஆண்டவருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு வேற ஆளுக்கு ஓட்டு போடுவான். ஸோ அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை, ஒருத்தன் ₹1 கூட வாங்காமல் விஜய் கூப்பிடாம வந்த கூட்டம், விஜய்க்காக வந்த கூட்டம். ஸோ இது தானா சேர்ந்த கூட்டம். இந்த சூர்யா படத்தில் சொல்கிற மாதிரி தானா சேர்ந்த கூட்டம்டா இதெல்லாம் காசு பணம் கொடுத்து கூட்டம் வர இல்லை, தானா விஜய்க்காக வந்து சேர்ற கூட்டம். ஸோ இந்த கூட்டம் என்னைக்குமே கலையாது. ஸோ அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கூட்டம் வர்றதுன்னா இந்த ஓட்டு போடுற இந்த கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், ஓட்டு போட வந்த கூட்டம் தான். எவ்வளோ வெயில் மழையான கூட ரோட்டில் நிற்காங்க, விஜய் சாரை பார்த்துட்டு போனோம்னு சொல்லிட்டு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டராக என்ன சொல்கிறது ரோட்டில் கியூ நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி கூட்டம் இப்படி நிற்கிற கூட்டம் எப்படியுமே விஜய் கைவிடாதுன்னு நமக்கு அன்னைக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன் விஜய் எப்படியும் ஜெயிச்சிருவாருன்னு. ஸோ இந்த கரூர் இஷ்யூ நடக்கும்போதெல்லாம் அவர் அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது இப்படி ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி ஒரு ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வேறு, இந்த கரூர் இஷ்யூ ட்ராஜடி ஃபேஸ் பண்ணிட்டு அவர் ரிகவர் பண்ணிட்டு வந்த விதம் வேறு. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இஷ்யூ கொடுத்துறாங்க. கரூர் இஷ்யூ இருந்துச்சு, இந்த சிபிஐ இஷ்யூ இருந்துச்சு, அது மாதிரி இந்த ஜனநாயகம் படத்தை கூட இறக்க விடல. ஜனநாயக படம் தானடா நீ இறக்க விடல, உனக்கு ஜனநாயக ரியலாக என்னன்னு காட்டுறான்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணியிருக்காரு. கம்பெனே பல படங்கள் ரூபமாக வந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி சர்க்கார் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த விசில் போடுங்கிற ஒரு சாங்கை இந்த கோட்டிலெல்லாம் இறக்கியிருந்தார். அப்போ கூட நமக்கு தெரியல விசில் சின்ன தான் அவர் வைக்க போறாருன்னு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த சின்ன செல் பண்ணுறான்னு அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அந்த மக்களோட மனசில் வைக்கிறதுக்கு வேண்டிட்டு அந்த விசிலுங்கிற சின்னமை எடுத்துகிட்டு வந்தார். அதுவும் ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் விசிலுங்கிறது. ஸோ நம்ம விசில் அடிக்காமல் இருந்ததே இல்லை. ஸோ விசில் தேட்டருக்கு போனாலே விசில் தான். ஸோ அவரோட படம் பார்த்தா விசில் அடிக்காமல் இருந்ததில்லை. ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சிம்பிள் தான் அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். ஸோ அந்த சிம்பிளும் அவருக்கு ரொம்ப பெரிய வெற்றி கொடுத்துச்சு நான் சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா பல இடத்துலையும் விஜயோட டிவிக்கோட வேட்பாளர் யாருக்குமே தெரியும், ஆனால் விசிலுங்கிற சிம்பிள் டிவிக்குன்னு தெரியும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சாரே சொல்லியிருக்காரு, நீங்கள் போலிங் பூத்து போங்க, போலிங் பூத்தில் விசில் சிம்பிள் இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் ஈஸியாக, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தெரியப்படுத்தணுமோ மக்கள்கிட்ட, எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட சிம்பிள் அவரோட ஐடென்டிட்டி எடுத்துகிட்டு போனோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த ஜெயம் ஒன்லி விஜய்க்காக தான் இந்த இவ்வளோ லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்ங்கிற ஒரே ஒரு ஆளுக்காக தான். ஏன்னா இவ்வளவு பலருக்கும் நமக்கு வேட்பாளர் யாரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு எதுவுமே தெரியாது. இந்த ஓட்டு வந்தது எல்லாம் ஒரே ஒரு ஆளுக்காக, ஒன் மேன் ஷோ விஜய்க்காக. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய சினிமாவில் ஆளுகளும் நமக்கு தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஜீவா, சிலம்பரசன், டிஆர் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், அதே மாதிரி கொஞ்சம் ஆளுகள்லாம் இவருக்கு எகென்ஸ்டாக பேசியிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆண்டவனோட என்ன சொல்றது அருள் அவருக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ இதுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிட்டிங் சிஎம் ஸ்டாலின் சார் தோத்துட்டாரு. அப்பாவை எப்படிடா தோக்க வச்சிங்க, நீங்கள் அப்பா வச்சு காப்பாற்றிருக்கலாம்டா. அவர் தான் அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லிட்டுருக்காருல, அந்த வாக்குக்காக அவர் ஜெயிக்க வச்சிருக்கலாம். அவரோட பையன் எப்படியோ ஜெயிச்சுட்டாரு, அவரையும் ஜெயிக்க வச்சிருக்கலாமேடா. நீங்கள் அப்பாவை கோட்டை விட்டுட்டீங்களாடா டேரக்டாக. அதுவும் சர்க்காரில் சொல்லியிருக்காரு. சர்க்காரில் இந்த டயலாக் இருக்குது, நீங்கள் மறுபடியும் எந்த எலெக்ஷன் வேணாலும் நின்றுக்கோ, உன் பார்ட்டி ஜெயிக்குமே தவிர ஒன்றை ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கே அவர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப வரவேற்கின்ற விஷயம் தான். ஸோ இதுவும் நம்ம விஜய்ங்கிறத இந்த ஒரு மனிதனை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்க வேண்டியிருக்கு. ஸோ விஜய் அந்த சிஎம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.